Taste the Daily. Taste the Daily. இந்தியாவின் மராட்டிய மாநிலம் சதாரா மாவட்டத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய நீலம் ஷிண்டே என்பவர் கடந்த 4 ஆண்டுகளாக அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தங்கி கல்வி பயின்று வருகிறார். தற்போது இறுதியாண்டு படித்து வரும் நீலம் ஷிண்டே பிப்ரவரி 14ஆம் தேதி அதிவேகத்தில் சென்ற கார் மோதி எதிர்பாராத விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் அங்குள்ள காவல்துறையினர் நீலம் ஷிண்டேவை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதனால் கோமா நிலைக்கு நீலம் ஷிண்டே சென்று விட்டதாகவும் அவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். விபத்து குறித்து மராட்டிய மாநிலத்தில் உள்ள அவரது குடும்பத்தினருக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி அன்றுதான் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலை அடுத்து அமெரிக்கா செல்ல முடிவெடுத்த நீலம் ஷிண்டேவின் தந்தை தனாஜி ஷிண்டே அமெரிக்காவுக்கு செல்ல தொடர்ந்து முயற்சித்தும் விசா கிடைக்காத சூழலே நிலவி வருகிறது. இந்த நிலையில் தலை, தோள்பட்டை, மார்பகம் மற்றும் கை கால்கள் என பலத்த காயமடைந்துள்ள நீலம் ஷிண்டேவுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீலம் ஷிண்டேவின் உறவினர்கள் அமெரிக்கா வர வேண்டும் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்பி சுப்ரியா சுலே நீலம் ஷிண்டேவின் தந்தைக்கு உடனடியாக அவசர கால விசா வழங்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் கோரிக்கை வைத்ததை அடுத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முன்னெடுப்பின் விளைவாக பிப்ரவரி 28ஆம் தேதி காலை 9 மணி அளவில் தனாஜி ஷிண்டேவுக்கு அவசர கால விசாவுக்கான நேர்காணல் நடத்த பரிந்துரை செய்துள்ளது அமெரிக்க தூதரகம். மருத்துவமனை தொடர்ந்து நீலம் ஷிண்டேவின் உடல்நிலை குறித்து அப்டேட் செய்து வருவதாக அவர்களது உறவினர்கள் தெரிவித்து வரும் நிலையில் நீலம் ஷிண்டேவின் தந்தை அமெரிக்கா சென்று மகளை எப்போது பார்ப்பார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. Taste the Daily. Taste the Daily.